புவனேஸ்வருக்கு கோயில்களின் நகரம் என்ற பெயர் வந்ததுக்கு இந்த கோவில் தான் குருசாமியா கருதப்படுது. நவராத்திரி, சிவராத்திரின்னு இந்த கோயில்ல திருவிழாக்கள் மிகவும் விமர்சையா கொண்டாடப்படுது. கோயிலுடைய முக்கிய கடவுள் ஹரிகரன் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு. இதற்கு பொருள் இந்த கோவில்ல விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து காட்சி தர்றது தான். இன்னும் இந்த கோயிலை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை வாங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த எபிசோட்ல நம்ம புவனேஸ்வரின் இதயமாக திகழும் ஒரு அதிசயமான ஆலயம், ஆமாங்க, லிங்கராஜ் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். புவனேஸ்வர் சீரீஸ்ல இது 13வது வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்து புராணத்தின்படி லிங்கராஜா கோயிலில் இருந்து தோன்றிய ஒரு நிலத்தடி நதி தான் பிந்துசாகர் குளத்தை நிரப்புறதா சொல்றாங்க. பிந்துசாகர் என்பது கடல் துளிகளால் உருவானது. அனைத்து புனித நீரூற்றுகளும் சேர்க்கப்பட்டதால் அது ஒரு புனித நீர்த்தேங்கல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேலும் இந்த நீர் உடல் மற்றும் ஆன்மீக நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. குளத்திலிருந்து வரும் நீர் புனிதமாக கருதப்படுது. பண்டிகை சந்தர்ப்பங்கள்ல யாத்ரீகர்கள் புனித நீராடுகிறார்கள். இது ஒரு பரம்பரை சிவன் ஆலயம். இங்கு வழிபடும் தெய்வம் லிங்கராஜா சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுது. மற்றொரு பெயராக திருபுவனேஸ்வர் என்றும் அழைக்கப்படுது. இவர் சிவபெருமானின் ஒரு பரம ரூபமாக கருதப்படுகிறார். ஆனாலும் இங்கு விஷ்ணு வழிபாடும் இடையே கலந்துள்ளது. அதனால இந்த தேவஸ்தானத்துல இரு சமயங்கள் ஒன்றிணைந்து காணப்படுறது ஒரு சிறப்பம்சமா கருதப்படுது. பதினோராம் நூற்றாண்டுல சோம வம்சர்களுடைய அரசர்களின் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. அதன் பிறகு கிழக்கிந்தியாவில் ஆட்சி செய்த கங்கா வம்சம் மற்றும் கலிங்க அரசர்களாலும் இந்த கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் லிங்கராஜாவின் தேர் திருவிழா, அதாவது ரத யாத்திரை, அசோகஷ்டமியில கொண்டாடப்படுது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லிங்கராஜா மற்றும் அவரது சகோதரி ருக்மணியின் சிலைகளை கொண்ட பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட சிலைகள் இருக்கும் தேரை பக்தர்கள் வடமிழுக்கிறார்கள். நீங்க இப்ப பாக்குற இந்த வழிதான் கோயிலுக்குள்ள போகிற என்ட்ரன்ஸுக்கு வழி. ஆனா கோயிலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி பக்தர்கள் தங்களுடைய உடைமைகளான செல்போன்ஸு அப்புறம் பேக்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற கவுண்டர்லயே கொடுத்துட்டு போகணும். பக்தர்கள் போட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு உள்ள அலோடு கிடையாது. நாங்களுமே உள்ள போகிறதுக்கு முன்னாடி செல்போன்ஸு பேக்ஸ் எல்லாம் இந்த கவுண்டர்லயே கொடுத்துட்டு போயிட்டோம். ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தர்ற முக்கியமான திருவிழா சிவராத்திரி. இந்த புனித நாள்ல லிங்கராஜாவுக்கு முழு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வில்வ இலைகளை சாமிக்கு கொடுத்து வழிபடுறாங்க. பெரிய தீபம் ஏற்றப்பட்ட பிறகு பக்தர்கள் பொதுவாக தங்களோட நோன்பை முடிச்சுக்கிறாங்க. இந்த திருவிழா லிங்கராஜா ஒரு அரக்கனை கொன்ற நினைவாக கொண்டாடப்படுகிறது. நீங்க புவனேஸ்வருக்கு போனா லிங்கராஜ் கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களை மற்றொரு ஆன்மீக பயணத்துல சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய. நன்றி.